ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வரணுமா வேண்டாமா? உறுதியா வரணும், உறுதியா வரணும். இந்த ஊழல் ஆட்சி, சமூக நீதி விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, இந்த சாராய ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, போதைப் பொருட்கள் ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், உறுதியாக அகற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். அதிலும் எந்த மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, இந்த நடைபயணம் நடைபெறும். இந்த ஆட்சி மாற்றமும் நடக்கும். இந்த ஆட்சி மாற்றமும் உறுதியா நடக்கும். 5 ஆண்டு காலத்தில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மனசாட்சி தொட்டு பாருங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினீங்களா? இல்ல. 541 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதுல ஏதோ 50-60 அறகுறையா நிறைவேற்றிட்டு நான் 100% நிறைவேற்றிட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள், நிச்சயமாக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். குறிப்பாக பெண்கள் மன்னிக்க மாட்டார்கள். நான் போகின்ற இடங்களெல்லாம் அவ்வளோ பெண்கள், தாய்மார்கள் அன்போடு என்னை வரவேற்பது மட்டுமில்ல, அவர்கள் மனதிலே அப்படியே ஒரு கோபம் எனக்கு தெரியுது, கொந்தளிப்பு தெரியுது. அவங்க சொல்ற காரணம் என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு கிடையாது. தாய்மார்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும், என் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போச்சுன்னா பத்திரமா திரும்பி வருமா இல்லையான்னு தெரியல, என் பொண்ணு காலேஜுக்கு போச்சுன்னா பத்திரமா வருமானு தெரியல, என் பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா திரும்பி பத்திரமா வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாத ஒரு நிலைப்பாட்டுல அன்றாடும் தாய்மார்களுடைய நிலை நினைச்சு பாருங்க. நானும் 3 பெண்களை பெற்றவன், எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு 4 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டிக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. அன்றாடம் செய்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்பு 4 வயது குழந்தைய ஒரு கொடூரம் கூட்டிட்டு போய் எடுத்து விட்டான். 3 வாரத்திற்கு முன்பு 8 வயது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகுது, அதை பிடிச்சிட்டு போயிட்டு ஒருத்தன் போய் பாலியல் வன்கொடுமை, வடக்குல வந்தவன், அவனை பிடிச்சிட்டாங்க. ஏன் பிடிச்சாங்க, எப்படி பிடிச்சாங்கன்னா நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால. பெண்களுடைய, அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தாங்க, புகார் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னா, இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா. என்னையா கெட்ட பேர்? உனக்கு இல்லாத பேரா? உனக்கு நல்ல பேர் இருக்குதாப்போ? இருக்கிற மோசமான பேர் தான், கேவலமான பேர் வச்சிருக்கிற. உனக்கு எங்கயா கெட்ட பேர்? அதை விட மோசமான வார்த்தை ஏதாவது சொல்லுங்களேன். நீ சொல்லுவ, எனக்கு தெரியும், வேணாம். ஏன்னா சரி சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாலே ரொம்ப உணர்ச்சி வச்சப்படுவேன். அப்புறம் நம்ம கட்சிக்காரங்களை அனுப்பி வச்சு, மாவட்ட செயலாளர்கள் அனுப்பி வச்சு போய் பார்த்து அழுத்தம் கொடுத்த பிறகுதான் புகாரை எடுத்துக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறான். அதன் பிறகு அப்படி அமைதியா இருந்துட்டாங்க. நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவங்கள, அந்த அம்மா நீ போய் பாருங்கன்னு சொன்னோன்னா அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்துட்டாங்க. பிடிக்கலனா, அவன் செஞ்சதை பிடிக்கலனா நாங்க இங்கேயே தான் முற்றுகை போராட்டம் சொன்னோம். அப்புறம் தான் 2 டீம், 4 டீம், 8 டீம், 10 டீம் போலீஸ். 3 வாரத்துக்கு பிறகுதான் அந்த பையன், அந்த ஆளை பிடிச்சானுங்க. அவன் யாருன்னா அசாம்காரன். எங்க வேலை செய்யறான்னா ஆந்திராவில் வேலை செய்யறான், சூலூர்பேட்டையில வேலை செய்யறான். அவன் வாக்குமூலம் கொடுக்கறான். என்னன்னா, திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்வானா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வருவானா, வந்து அங்கே குடிச்சுக்கிட்டு போதை பழக்கம் அது இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போயிடுவான். அதாவது நினைச்சு பாருங்க, ஒருத்தன் வேலை செய்யறது ஆந்திரா, ஆனா குடிக்கிறதுக்கும் கஞ்சாவுக்கும் போதை மாத்திரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரானா. மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம், மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம். இதை விட ஒரு மான மரியாதை உங்களுக்கு எல்லாம் இருக்குமா? இப்படி ஒரு ஆட்சி தேவையாயா? ஒரு காலத்துல இங்க இருந்து ஆந்திராவுக்கு போவான், குடிக்கிறதுக்கு போவான், பாண்டிச்சேரிக்கு போவான். இப்ப அங்க இருந்து எல்லாம் இங்க வரானுங்க குடிக்கிறதுக்கு, கஞ்சா அடிக்கிறது இங்க வரானுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? மானங்கட்ட ஆட்சியா நடக்குதுங்க, ஆட்சியா நடக்குதுங்க. கஞ்சா ஆட்சி. தமிழ்நாட்டை பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திட்டு போங்களேன். ஒரு சர்வே பண்ணாங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சர்வே பண்ணாங்க.
அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் போதை பழக்கம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா 9 விழுக்காடு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 12 விழுக்காடு. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 12 விழுக்காட்டு மாணவர்கள் போதை பழக்க சர்வே சொல்லுது. ஒரு ஆய்வு நடத்துறாங்க, அந்த ஆய்வுல சொல்லுது 12 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால் என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன ஆட்சி இது? என்ன நிர்வாகம் இது? இந்த மாணவர்கள் தான் நம் நாட்டினுடைய எதிர்காலம். அதுல 21 விழுக்காடு மாணவர்கள் சொன்ன காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த போதை பொருட்கள் சகஜமா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது, எங்க வேணா வாங்கிட்டு போலாம், அதனாலதான் நாங்க இதை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல கஞ்சான்னு சொன்னாலே கேவலமா பார்ப்பாங்க, இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. கஞ்சால இன்னைக்கு சாதாரணம். அதை விட கொடூரமான தீவிரமான போதை பொருட்கள் காக்கேன், ஹெராயின், அபின், மித்தைலாம்பிட்டமின், LSD இதெல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கின்ற போதை பொருட்கள் இங்க தமிழ்நாட்டில் சரளமா வித்துட்டு இருக்கிறார். காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது பொறுப்பேற்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன், வேற யாரையும் சொல்ல மாட்டேன். நான் இவங்கதான் நான் சொல்லுவேன். நான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கின்ற நேரம் வந்து விட்டது. வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்து விட்டது. இதை மறக்க கூடாது. இளைஞர்களும் மறக்க கூடாது, பெண்களும் மறக்க கூடாது. வசனம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் பார்த்தா ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாரு. அவ்வளவுதான், நாடகம் தான், அவ்வளவுதான். வருவாரு, அதுக்கப்புறம் நடிச்சிட்டு ஆக்ஷன் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது, அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னும் 6 மாதத்துல தேர்தல். இப்ப இன்னும் அதிகமா நாடகம், அதிகமா அறிவிப்பு, அதிகமா திட்டங்கள் வரும். உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின். யார நலத்தை காத்தீங்க நீங்க? யார் நலத்தையா காத்தீங்க நீங்க? சாராயம் விக்கிறவன் நலத்தை காத்தீங்களா, இல்ல கஞ்சா விக்கிறவன் நலத்தை காத்தீங்களா? யாரோட நலத்தை காக்குறீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நிச்சயமாக இளைஞர்கள் ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,30,00,000 இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. படிச்சுட்டு இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஒரு காலத்துல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தா 70 லட்சம் பேர் 75 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. உங்களுக்கு ரினியூ பண்ணத்தோடும் போக மாட்டான். அதுல யார் ரினியூ பண்றாங்கன்னா ஏதோ ஆசிரியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதாவது பஸ்ல ஓட்டுநர்கள், நடத்துனர், அவங்க தான் மட்டும், வேற யாருமே நம்பிக்கை போயிடுச்சு. இதே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்ன வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகள் உள்ள காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, எத்தனை இடங்களை நிரப்புனீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 லட்சம் புதிய அரசு பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் அவர்களே, எத்தனை இடங்களை உருவாக்குனீங்க? 0. ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். ஆக இந்த 4 ஆண்டு காலத்துல நீங்க 7 லட்சம் பேருக்கு நீங்க வேலையை கொடுத்திருக்கணும், அரசு வேலையை கொடுத்திருக்கணும். 7 லட்சம் பேருக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல உங்க வாக்குறுதி படி எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க தெரியுமா? 44,000 பேர். அதுல 15,000 பேர் தற்காலிக பணியாளர், 29,000 பேருக்கு மட்டும் நிரந்தர வேலை. அப்ப என்னையா ஏமாத்து, யாரையா ஏமாத்துறீங்க? இந்த இளைஞர்கள் எங்கேயா போவாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில், தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு, அந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு சார்ந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், அதற்கு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, சட்டம் கொண்டு வந்தீங்களா? இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குதா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பிறகு வேலை இல்லாத இளைஞர்கள் தான் அவன் குடிப்பான், இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவான். அவனுக்கு வேலை கொடுத்தா அவன் மாட்டம் வேலைக்கு போயிட்டு வர போறான். இல்லாத காரணத்தில் தானே இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிறது.
இதையெல்லாம் நிச்சயமாக இளைஞர்கள் மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள், பெற்றோர்கள் மறக்க மாட்டார்கள். எல்லாத்துக்கூட மோசடி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். கடந்த சட்டமன்ற தேர்தல் பாவண்டா ஏண்டா மலையை வச்சு கையில வச்சுக்கிட்டு லோல் பட்டு இருக்கிற போட்டுறியா சரி வாடா 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 அவனை பார்த்தாலே பாவமா இருக்கு வா 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 பார்த்தாலே பாவமா இருக்கு கையில பிடிச்சி வச்சுக்கிறேன் மழையில கொடிய கீழே இருக்கு கொடிய கீழே போதுமா சரி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிகமாக வேலை செய்தது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். ஆனால் வந்து 4.5 ஆண்டு காலத்திலே போட்டாரு பாரு ஸ்டாலின் பெரிய நாமம், பெரிய நாமத்தை போட்டாரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும். இன்னைக்கு தெரு தெருவா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெரு தெருவா போயிட்டு தயவு செய்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, திமுகவுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கன்னு தெரு தெருவா அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டது என்னையா கேட்டாங்க? எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. இந்தியாவில 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள், தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். 4.5 ஆண்டுக்கு பிறகு அவங்க போட்டாரு பாரு ஞாபகம் என்னன்னு ஒரு குழுவை போட்டார். ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு. திமுக குழுவை போடுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கோவிந்தா கோவிந்தா நாமம். திமுக என்னைக்கு குழு போடுறானோ அந்த கோவிந்தா கோவிந்தா தான் நாமமோ நாம் பட்ட நாமம். இதே குழு யாருக்கு போட்டாங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போன்னு இதே ஒரு குழுவை போட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில வன்னியர்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், வன்னியர்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு வேணும். இவர்களுக்கு முன்னேற்றம் செய்வதற்காக எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை. வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, பட்டியலின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது நான் பகிரங்கமா சொல்லுவேன், பகிரங்கமா சொல்லுவேன். இதை மறுப்பதற்கு யாரால முடியாது. அப்படி இதை மறுக்கிறீர்கள் என்றால் ஒரு மேடையை போடுங்க, நான் வந்து பேசுறேயா. நீங்க எந்த மேடை வேணா போடுங்க, நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏதோ திமுக சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்னையா செஞ்சீங்க? உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுக்க சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி, எங்களுடைய மருத்துவர் ஐயா தான். அதற்கு போராடியது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்காது. அதற்கு பிறகு என்னையா செஞ்சீங்க? இந்த சமுதாயங்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த மக்கள் உங்களுக்கு வாக்குகள் மட்டும்தான் போடணும், வாக்கு வங்கி, ஓட் பேங்க். ஆனா இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்க கூடாது. அதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக, தெளிவா இருக்கிறாங்க. கொள்ளையோ கொள்ள, கொள்ளையோ கொள்ள, எதுல வேணா கொள்ளடிப்பாங்க, எதுல வேணா கொள்ளடிப்பாங்க. ஆனா இந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. இந்த வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம், இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று போராடியது எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தானே. ஆனா பிரித்த பிறகு ஏதாவது இருக்குதா? கிடைச்சதா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த பாலார் பால் போன்றார், பால் போன்றார். ஒரு காலத்துல அவ்வளவு தண்ணி இருக்கு, அவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தண்ணி இல்ல, மண்ணும் கிடையாது, சாக்கடை, கழிவு. அதிகமா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் தான் இருக்கு. நமக்கு தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் வருகிறது. ஆனால் அதை விட பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு.
அதை விட பாதிப்பு உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, விவசாய மண்ணிற்கு, தண்ணீருக்கு பாதிப்பு இருக்கிறது. தொழில் செய்யுங்க, வேணாம் சொல்லல. ஆனால் அந்த தொழிலை தூய்மையாக செய்யுங்கள். மற்றவர்களுக்கு பாதித்து அந்த தொழில் செய்ய வேண்டாம். இந்த பாலாறு வருது, பில்லூர் நீங்க பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு வந்த பில்லூருக்கு வந்த ஆந்திராவில் தடுப்பணை கட்டினாங்கன்னு நான் தான் முதல் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த தடுப்பணைய நிறுத்திட்டாங்க. இல்ல 50 அடி கட்டியிருப்பாங்க, 6 அடியில நிறுத்திட்டாங்க. அப்படி பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். பாலாற்றை காப்போம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 1996ஆம் ஆண்டிலே இங்கே வாணியம்பாடியிலிருந்து வாலாஜா வரைக்கும் 3 நாள் சைக்கிள் பயணம். எப்போ? 1996. அப்பவே 5000 இளைஞர்களுடன் பாலாற்றை காப்போம் என்று 3 நாள் சைக்கிள் பயணம் போனார் மருத்துவர் ஐயா அவர்கள். எதுக்கு அதெல்லாம் நாங்க செய்கிறோம்? உங்களுடைய நலனுக்காகத்தானே. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சுத்தி இருக்கிற இந்த மண் எல்லாம் விவசாய பூமி, நமக்கு சோறு போடுகின்ற மண். 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். இனி 1000 ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்கின்ற மண். நம் கடமை இது, நம் கடமை. நம்ம இடையில வந்துட்டு நம்ம போவோம், அவ்வளவுதான். வருங்காலத்துல இளைஞர்கள் எங்க சாப்பிடுவாங்க? வருங்கால சந்ததி எங்க சாப்பிட போறாங்க? நம்ம மண்ணை நாசப்படுத்திட்டோம்னா. இங்க வாணி டெக்குன்னு ஒரு தொழில் பொது நிறுவனம் கம்பெனி, இந்த தோல் 15 தொழிற்சாலை உள்ள ஒட்டுமொத்த அந்த கழிவுகள் அந்த வாணி டெக் கம்பெனியில வந்து அதை சுத்திகரித்து அதற்கு பிறகுதான் சுத்தமான தண்ணியே பாலாத்துல விடணும். அப்படின்னா அப்படி செய்யறாங்களா? இல்ல இல்ல. ராத்திரில யாருக்கும் தெரியாம தண்ணியை திறந்து விட்டுறான். தண்ணி இல்ல, அது கழிவு, சாக்கடை கழிவு, ரசாயன கழிவு, கெமிக்கல் பொல்யூஷன். அப்படியே அல்ல, குரோமியத்துல இருந்து மர்க்கரியில இருந்து என்னென்ன இருக்கு அப்படியே பாலாத்துல இங்க இருந்து அப்படியே போகுது. வாணிடெக் அதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் இதை இப்படி ஒரு சுத்திகரிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை மூட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன? வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம், பழைய மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், இந்த 3 பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள், தோல் 15 தொழிற்சாலைகள், அதை ஒன்று நீங்கள் தூய்மையாக நடத்துங்கள், மண்ணுக்கும் மக்களுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் மாசுபடாமல் நடத்துங்கள், இல்லையே இதை மூடுங்கள் என்று ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு அமையுங்கள் என்று சொல்லி எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இப்ப சத்யநாராயண், நீதியரசர் சத்யநாராயண் ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதை பற்றி யார் பேசுவா? நம்மை தவிர வேற யாராவது பேசுறாங்களா? நம்மை தவிர வேற யாராவது, எந்த கட்சி, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் யார பேசுறாங்களா? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும், தண்ணீரை காப்பாற்றணும்னு. பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க. எத்தனை முறை போராட்டம். நேற்று வேலூர்ல பேசின, தடுப்பணை கட்டணும். அங்க அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவரை பத்தி நான் பெருமையா பேசினேன், நல்லாதான் பேசினேன். இன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்க, ஒரு விளக்கம். என்ன விளக்கம்? நான் கலைஞர் காலத்துல இருந்து இருக்கிறவன், நான் எத்தனையோ தடுப்பணை கட்டிட்டேன், எத்தனையோ அணை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேட்டது, பாலாத்துல உங்களுடைய ஆட்சி காலம், இப்ப இருக்கிற 4 ஆண்டு காலத்துல பாலாற்று குறுக்கே எத்தனை தடுப்பணை கட்டி முடித்திருக்கிறீர்கள்? நீங்க அறிவிப்பு அது வேற. திமுக அறிவிப்பா தான் இருக்கும், அது எதுவுமே திட்டமா வராது. அறிவிப்பு. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். 5 தடுப்பணைகளை அறிவித்திருக்கின்றார். அதில் ஒரே ஒரு தடுப்பணை பொய்கை பகுதியில, அது கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இப்ப முடிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தடுப்பணைகள் எல்லாம் 5 விழுக்காடு, 10, 15, 20 இவ்வளவுதான். அவர் சட்டமன்றத்திற்குள்ள புள்ளி விவரங்கள்லாம் நான் சொல்றேன். நான் அவரை தப்பானா நான் சொல்லல. நான் கேட்கிறது, எத்தனை தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது? ஒண்ணு கூட கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்கல்ல 67 இருந்து ஆட்சியில நீங்க இருக்கிறீங்க, 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாலாத்துல எத்தனை தடுப்பணை கட்டியிருக்கிறீங்க? நீங்க
ஒண்ணு கூட இல்ல, ஒண்ணு கூட முடிக்கல. இப்ப இல்ல, காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு 3 கட்டி இருக்கிறாங்க, செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல. அதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த அன்புமணி ராமதாஸ் தான் காரணம். ஏன் சொல்லி போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து எத்தனையோ போராட்டம் இதெல்லாம் சரி. நீங்க தடுப்பணை கட்டுறதுக்கு நாங்க எதுக்குயா போராடணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா கட்டணும் கட்டக்கூடாதுன்னு? இந்த நீர் மேலாண்மை, இந்த நீரை சேமிக்கணும்னு அது தெரியாதா உங்களுக்குல? அதுதான் நாங்க சொல்லிதான் நீங்க பண்ணணுமா? கேட்டா நாங்கள் திமுக 1949 இருந்து இருக்கிறோம் அண்ணா அப்படி எல்லாம் பேர்லாம் சொல்றீங்களே, ஏன் இது கட்ட முடியாதா? ஏன் கட்டல? தெரியாது சொல்றான் பாரு. பரவாயில்லடா, தெரியாது. இதோட முக்கியத்துவம் தெரியாது. நீர் மேலாண்மையுடைய முக்கியத்துவம் தெரியாது. பக்கத்துல தென்பெண்ணையாறு போகுது, அந்த பக்கம் நாங்க என்ன கேட்டோம்? தென்பெண்ணையும் பாலாத்தையும் இணையுங்கள். இந்த பகுதியெல்லாம் வரணும், இந்த பகுதியை இணைக்கிறது 60-70 கிலோமீட்டர் அங்கிருந்து காவா மூலமா இணைக்கிறது. தென்பெண்ணையில ஆண்டுக்கு 3 முறை வெள்ளாபாயம் வெள்ளம் தண்ணி கடல்ல போய் சேருது, கடலூர் பக்கத்துல போய் சேருது, கடலூர் டவுன்ல போய் சேருது. அந்த தென்பெண்ணையில வெள்ளம் காலத்துல அந்த தண்ணிய இந்த பாலாத்துக்கு திருப்பிடுறதுக்கு ஒரு இணைப்பு வேணும், இணைப்பு கால்வாய் வேணும். அந்த இணைப்பு கால்வாய் வந்ததுன்னா பாலாத்துல தண்ணி வரும். ஆந்திராக்காரன் 22 தடுப்பணை கட்டிட்டான், 32 கிலோமீட்டர் ஆந்திராவில போகுது, அதுல 22 தடுப்பணை கட்டிட்டான். கர்நாடகாவில் 84 கிலோமீட்டர்ல 15 தடுப்பணை கட்டிட்டான். ஆனால் தமிழ்நாட்டுல 223 கிலோமீட்டர் இந்த பாலாறு போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்பு வரைக்கும் ஒரே ஒரு தடுப்பு தான் நாங்க சொல்லி அழுத்தம் போராட்டம் துண்டு பிரச்சுரம் எல்லாம் கொடுத்துதான் அப்புறம் தான் இப்போ மொத்தத்துல பாலாத்துல 3 தடுப்பணைகள் மட்டும்தான் இன்று முடிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 3ம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. இங்க திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஒரே ஒரு தடுப்பணை கூட முடிக்கப்படவில்லை. கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் கட்டினாங்க? நான் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான். இந்த அன்புமணி ராமதாஸ் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான். அதனாலதான் நான் கேட்கிறேன், எவ்வளவு காலமாக இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? எங்க கிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. அவங்க சொல்லியே பண்ணதுக்கு இவ்வளவு காலமா பண்ணாதவங்க இப்ப பண்ண போறாங்களா? ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், ஒரு முறை. அதுக்கப்புறம் வேணாம், ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். தமிழக மக்களே, யார் வரக்கூடாது, யார் வரக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, தாய்மார்களும் சரி, எல்லாவற்றுக்கும் மேல் விவசாயிகள், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விவசாயிகள் கொந்தளிப்பாக கோபத்துடன் இருக்கின்றார்கள். வரட்டைய எலெக்ஷன் வரட்டைய காத்துட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுக, பெண்களுக்கு துரோகம் செய்த திமுக. பேசுறது என்னமோ திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? அம்பாசிடர் மாடல், பழைய அம்பாசிடர் மாடல். அம்பாசிடர் ஏதாவது இருக்குதாப்போ? அவன் பார்த்து வீட்டுல பாலிஷ் பண்ணி சும்மா எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓடுமா? ஒண்ணுமே இல்ல. இதுதான் திராவிட மாடல், பழைய மாடல். திராவிட மாடல், திராவிட மாடல் என்ன தெரியுமா? திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பிச்சை எடுக்க வைக்கின்ற மாடல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுங்கள் என்று கொடுக்காமல் ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் துரோகம் செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். இதை நீங்கள் எல்லோரும், குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவெடுங்கள். முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம், முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் தவறு செய்து விட்டீர்கள். இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். இந்த ஊழல் திமுக
மனசாட்சி இல்லாத ஒரு திமுக, சமூக நீதியின் விரோதி திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை நீங்கள் மணக்க கூடாது, மன்னிக்க கூடாது. மீண்டும் சொல்கின்றேன், இது வாணியம்பாடி இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நான் சொல்கின்றேன், உங்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் திமுக பயன்படுத்துகிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு எந்த திட்டமும் கிடையாது, எந்த செயலும் கிடையாது. தேர்தல் வந்ததுன்னா நீங்க ஒட்டு மொத்தமா பேசி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், உங்களுக்கு வாக்கு, அவ்வளவுதான். இதேதான் வன்னியர்களின் நிலை, இதேதான் பட்டியலின மக்களின் நிலை. இன்னைக்கு திமுகவில் 127 எம்எல்ஏக்களில் 23 எம்எல்ஏக்கள் வன்னியர்கள், 21 எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். நினைச்சு பாருங்க, 127 பேர்ல 44 பேர் வன்னியர்களும் பட்டியலின மக்களும், 44 பேர். ஆனால் இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? நாமத்தை போட்டீங்க. சமுதாயத்தோட ஓட்டு வேணும், சமுதாயத்து எம்எல்ஏ வேணும், ஆனா இந்த சமுதாயத்தை முன்னேற்ற கூடாது. இது ஏன் உங்களுடைய சமூக நீதி? இதுவா உங்க சமூக நீதி? எவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இதுல. இவங்க படிக்க கூடாதா, வேலைக்கு போக கூடாதா, சுயமரியாதை வாழக்கூடாதா, அடிமையா இருக்கணுமா, குடிக்கு அடிமையா இருக்கணுமா, மதுவுக்கு அடிமையா இருக்கணுமா, போதைக்கு அடிமையா இருக்கணுமா, உங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பட்டியலின வாக்கு கூட, ஒரு வன்னியர் வாக்கு கூட இந்த திமுகவுக்கு நீங்கள் யாரும் போடாதீர்கள், போடாதீர்கள். ஏனால் உங்களுக்கு எதிரி திமுக, உங்களுக்கு விரோதி திமுக. இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கிற. எங்கே வேண்டும் நான் வாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். மேடையை போடுங்க, நான் வாதம் செய்கின்றேன், நான் வரேன். எங்க வேணா வர சொல்லுங்க, மேடையை போட்டு பேசுங்க பார்க்கலாம். நான் வரேன், தனியா வரேன், யாரையும் கூட வரமாட்டாங்க. நான் தயாரா இருக்கிறேன். நீங்க தயாரா? திமுக நான் கேட்கிறேன், தயாரா? திமுக விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன், நான் வரேன். சமூக நீதி பத்தி விவாதம் செய்வோம், சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி விவாதம் செய்வோம், இடஒதுக்கீடு பத்தி விவாதம் செய்வோம், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பற்றி விவாதம் செய்வோம். பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று, அதற்கு வன்னியர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கும் விவாதம் செய்வோம். நான் தயாரா இருக்கிறேன், நான் வரேன். வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா ஒன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ, மத பிரச்சனையோ, இன பிரச்சனையோ, மொழி பிரச்சனை கிடையாது. இது உங்களுடைய வளர்ச்சி பிரச்சனை, உங்களுடைய முன்னேற்ற பிரச்சனை, உங்களுடைய கல்வி பிரச்சனை, உங்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை, உங்களுடைய சுயமரியாதை பிரச்சனை. உங்களுடைய சுயமரியாதை எதையா நாங்க கேட்கிறோம்? நாங்க சுயமரியாதையுடன் வாழணும், அவ்வளவுதான்யா, அவ்வளவுதான்யா. எவ்வளவு காலமாயா அடிமையா வந்துட்டு இருப்போம். எங்களுக்கு சுயமரியாதை வாழணும், அதுக்கு நாங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், அவ்வளவுதான் எங்க கேட்கிறோம். அதை கூட உனக்கு கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாதுயா. நீ ஆட்சியில் இருக்கிறதுக்கே நீ லாய்க்கற்றவர்கள், லாய்க்கற்றவர்கள். போதும், நீ ஆண்டது போதும், ஏமாத்தியது போதும், மக்களை ஏமாத்தியது போதும். அதனால புறப்படுங்கள். இது நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். அரசியல் சாசனத்தில் நமக்கு எத்தனையோ உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் 10 உரிமைகளை நான் தேர்வு செய்து அந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் ஒரு ஊரா போயிட்டு நம்ம உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். இந்த உரிமைகள் நமக்கு கல்வி உரிமைகள், விவசாயம் உரிமைகள், சுகாதாரம் உரிமைகள், வேலை வாய்ப்பு உரிமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமைகள், சுற்றுச்சூழல், இப்படி போன்ற பல உரிமைகளை நாம் நமக்கு மீட்டெடுப்போம். அந்த உரிமைகள் நாம் கேட்க வேண்டும். கேள்விகள் கேளுங்கள். தமிழக மக்களே, இந்த திமுக ஆட்சியிடம் கேள்விகள் கேளுங்கள். என் உரிமைகள் இருக்கிறது, என் உரிமையை கொடு என்று நீங்கள் தைரியமாக கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயணத்தை, நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் வாருங்கள். இன்னும் 6 மாதம் தான் இருக்கிறது. 6 மாத காலத்திலே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம். ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோமா இல்லையா? நிச்சயமா கொண்டு வரும். இந்த ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோமா இல்லையா? அனுப்புவோம். இதை ஒவ்வொருவரும் நீங்கள் முடிவு செய்து, ஒவ்வொரு இளைஞர்களும், அனைத்து தரப்பு மக்கள், பெண்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், இளைஞர்கள்,
விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் போன்ற அத்துணை வர்க்கத்தை சார்ந்தவர்கள், உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் முடிவெடுங்கள். இந்த ஊழல் திமுக, மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் 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 என்று நீங்கள் எல்லோரும் சபதம் எடுக்க வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நடைபயணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். உரிமைகளை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம். நன்றி.